கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது கோபி மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் 1 கிலோ அளவுக்கு வேக வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அரிசி மாவு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குருமிளகு பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கடலை மாவு, லெமன் பகுதி லெமன் எடுத்திருக்கேன். கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. இதில் நம்மளுக்கு எத்தனை அவசியமோ எடுத்துக்கலாம். இப்போது நான் பகுதி கடலை மாவு போட்டுட்டு பகுதி மாவு வைக்க போகிறேன். 1/4 கிலோவில் பகுதி. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், குருமிளகு பொடி 1/2 ஸ்பூன், அரிசி மாவு பொடி 2 ஸ்பூன். அரிசி மாவு பொடி போட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது ரொம்ப நல்லா வேக வைக்கக்கூடாது. தண்ணி கொதிச்ச உடனேன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கிறணும். மஞ்சள் பொடி உப்பும் கூட சேர்த்து வேக வச்சுக்கணும். நல்லா வேக வைக்கக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. குழஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போது நம்ம காலிஃப்ளவர் போட்டு பிரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். அந்த பதத்துக்கு நம்ம இப்போ மாவை குழச்சி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சிக்கலாம். ஒரே இதாக தண்ணி ஊற்றினா தண்ணியாக ஆயிரும். மாவு கலக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கலக்கிறேன்னு. லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவோட பதம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக பிரட்டி எடுக்கணும். ரொம்ப கை வச்சு பிசையக்கூடாது, உடஞ்சிரும் காலிஃப்ளவர் எல்லாம். காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது சுடு தண்ணியில் லேசாக கொதிச்சுட்டு உடனே நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் பகுதி மாவு வச்சுட்டேன். இந்த மாவே சரியாக போச்சு. அவ்வளோதான். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இருக்கட்டும். இது இப்போது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. சூடான எண்ணெயில் நம்ம ஸ்பூனில் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கையில் எடுத்து போட்டால் தெரிக்கும் இல்லைங்களா, அதனால் ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். கூடவே நம்ம மாவு கொஞ்சம் கூட சேர்த்து காலிஃப்ளவரோட மாவையும் சேர்த்து அள்ளி எடுத்து போட்டுக்கலாம். இதையே இப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடான்னு கூட சொல்லலாம், காலிஃப்ளவர் 65ன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். சிக்கன் வச்சு செய்யலாம். சிக்கனுக்கு பகரம் நம்ம இதை வச்சு செய்யலாம். பாருங்கள், எல்லாம் வெந்து வந்திருக்கு. நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ டைமத்தில் இப்போது எல்லாத்தையும் இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போது எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்டி காஞ்சிருக்கு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கலாம். கேப்சிகம், குடைமிளகாய் இருக்குதுங்களா, அது இந்த மாதிரி பெருசாக நறுக்கிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் கட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போது இது ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது, ஒரு 1/4 பாகம் வதங்கினா போதும். இப்போது வதங்கியிருக்கு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது தக்காளியில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தக்காளியுடைய சதை மட்டும் சேர்த்துக்கிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வதங்கினது போதும். அடுத்ததாக காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா புறம் உடஞ்சி வந்துடும். இப்போது பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குருமிளகு பொடி இருக்குது இல்லைங்களா, அது. சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம், இது இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போது அரிசி மாவு பொடி குழச்சி ஊற்றிக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பொடி கரைச்சி ஊற்றுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்காக குழச்சி ஊற்றுறது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கோபி மஞ்சூரியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாத்திரத்துக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.